ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, பால் கொடுக்குற அம்மாக்கள் என்னென்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். ஃப்ரூட்ஸ்னாலே ஜென்ரலாக நல்லது தான், ஓகேங்களா. பட் நம்ம பிறந்த பேபின்றதுனால அவங்களுக்கு எந்தெந்த ஃப்ரூட்ஸ்லாம் ஒத்துக்கும், எந்தெந்த ஃப்ரூட்ஸ் ஒத்துக்காதுன்றது தெரியாது. இதில் சில ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா அலர்ஜிலாம் குழந்தைங்களுக்கு ஏற்படும். ஏன்னா நம்ம சாப்பிட்றது தான் குழந்தைக்கு பாலாக போகுது. ஸோ அதனால் எந்தெந்த ஃப்ரூட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம், எந்தெந்த ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்கலாம், இதை பற்றியான வீடியோ தான். வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா பப்பாயா சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னா, உங்களுக்கு பால் நிறைய உற்பத்தி ஆகும், பால் நிறைய கிடைக்கும், குழந்தைக்கு விட்டமின் சி இருக்குது, ஐ விஷன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ தாராளமாக நீங்கள் பப்பாயா எடுத்துக்கலாம். சூடு பப்பாயா சாப்பிடக்கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. பப்பாளி காயாக எடுத்தால் தான் சூடு, பழமாக எடுத்தால் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்லாம். ப்ரெக்னென்சி டைம்லேயே சாப்பிட்டா கூடமே ஒரு இஷ்யூமே ஆகாது. ஈவன் தோ நானுமே சாப்பிட்ருக்கேன், அதனால் எந்த ஒரு இஷ்யூமே ஆகாது. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா பேரிக்காய், பியர்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் ஹார்டாக சாப்பிட்டீங்க, கொஞ்சம் சீக்கிரமாக டைஜஷன் ஆகும், எனக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குது, கிரேவிங்ஸாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு சீக்கிரமாக டைஜஷன் ஆகிட்டு குழந்தைக்குமே இந்த வாமிட் வர்றது அந்த மாதிரி இஷ்யூலாம் வராது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆப்பிள், எல்லாருக்குமே தெரியும். ஆப்பிள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பசி அடங்கும். ஈவன் தோ அதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. அதனால் உங்களுக்கு ஆப்பிள் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எந்த டைப் வேணால் ஆப்பிள் எடுத்துக்கலாம், ஜூஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆப்பிளில் பால் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாலுமே நிறையா சுரக்கும். ஸோ ஆப்பிள் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட் பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன். இப்போ சீசனில் நம்மளுக்கு கிடச்சிட்ருக்க ஒரு முக்கியமான பழம். ஸோ வாட்டர்மெலன் சாப்பிட்டிங்கன்னா சளிலாம் பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் வாட்டர்மெலன் எவ்வளோ வேணால் இன்டேக் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எவ்வளோ தண்ணி நிறையா குடிக்கிறோமோ அவ்வளவும் நம்மளுக்கு பால் சுரக்கும். ஸோ பால் சுரக்க குழந்தையோட பசி ஆறும். ஸோ நம்ம வாட்டர்மெலனில் அதிகமான நீர் சத்து இருக்குது. ஸோ நீங்கள் வாட்டர்மெலன் எடுத்துக்கலாம். நீங்கள் வாட்டர்மெலன் எடுக்கிறதுனால என்ன ஆகுனா, நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆக மாட்டீங்க. ஏன்னா ஹைட்ரேஷன், அவங்களோட உடம்புல ஹைட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்கள் இந்த சீசனில் கிடைக்கிற சீசன் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிட்லாம். ஸோ பிரச்சனை இல்லை. மாம்பழம் சாப்பிடும்போது மட்டும் கொஞ்சம் யோசித்து சாப்பிடுங்க. ஏன்னா மாம்பழம் சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேர் ஒத்துக்காது. ஸோ மாம்பழம் எடுத்துக்க வேண்டாம். மோஸ்ட்லி ஒரு 8 மந்த் ஆனதுக்கப்புறம் லைட்டாக ஒரே ஒரு பீஸ் ஒரு 3 நாள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் மாம்பழம் சாப்பிட்லாமான்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிர்னி பழம், முலாம்பழம் சொல்லுவாங்க. இந்த 2 பழமும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுலேயுமே வாட்டர் கண்டென்ட் நிறையா இருக்குது. வாட்டர் கண்டென்ட் நிறைய இருக்கிற ஃப்ரூட்ஸ் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். குழந்தைக்கு ஹைட்ரேஷனுக்கு நல்லா யூஸ் ஆகும், உங்களுக்கும் நல்லா யூஸ் ஆகும். ஸோ இந்த முக்கியமான ஃப்ரூட்ஸ் இது தான். நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு அலர்ஜியுமே ஆகாது, எந்த ஒரு இஷ்யூமே ஆகாது, சளி பிடிக்காது, குழந்தைக்கு ஏதாச்சும் ஆகுமான்னு எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. அதனால் இந்த ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.